வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இலங்கை என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் இயற்கை எழில். ஆனால் அந்த இயற்கையோடு இணைந்து மனிதன் செய்த ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலை அதிசயத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் நவீன தொழில்நுட்பங்கள் எதுவுமே இல்லாத காலத்தில் 600 அடி உயர செங்குத்தான பாறையின் உச்சியில் ஒரு மன்னன் எப்படி ஒரு சொகுசு அரண்மனையை கட்டினான்? உலகின் 8வது அதிசயம் என்று போற்றப்படும் சீகிரியா மற்றும் அதற்கு அருகிலேயே இருக்கும் மலைக்கோவில் தம்புள்ளை ஆகியவற்றின் மர்மங்களையும் அழகையும் தேடி ஒரு பயணம் போகலாம் வாங்க. இந்த சீகிரியா பாறை பார்ப்பதற்கு ஒரு சிங்கம் அமர்ந்திருப்பது போலவே செதுக்கப்பட்டிருந்தது. இன்று அதன் பிரம்மாண்டமான 2 பாதங்கள் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றன. அந்த பாதங்களுக்கு நடுவே உள்ள படிக்கட்டுகள் வழியாகத்தான் நாம் மேலே செல்ல வேண்டும். 5ஆம் நூற்றாண்டில் மன்னன் காசியப்பன் தனது தந்தையை கொன்றுவிட்டு தனது தம்பியின் பயத்தால் தப்பித்து வந்து அடைக்கலம் புகுந்த இடம்தான் இது. வெறும் பாதுகாப்புக்காக மட்டுமில்லாமல் ஒரு கலைக்கூடமாகவும் இதை அவன் மாற்றினான். பாறையின் பாதியளவு தூரம் ஏறியவுடன் ஒரு மறைவான பகுதியில் உலக புகழ்பெற்ற சீகிரியா ஓவியங்களை காணலாம். இன்றும் துடிப்பான வண்ணங்களோடு காணப்படும் இந்த ஓவியங்கள் அக்கால பெண்களின் அழகையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்றன. இவை இயற்கையான மூலிகைகளை கொண்டு வரையப்பட்டவை என்பது ஆச்சரியமான விஷயம். அதற்கு கீழே கண்ணாடி சுவர் ஒன்று உள்ளது. இன்று அது பழமையாக தெரிந்தாலும் அன்று மன்னன் தன் முகத்தை பார்க்கும் அளவிற்கு மெருகூட்டப்பட்ட சுவராக இருந்ததாம். இந்த சுவரில் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் எழுதிய கவிதைகள் இன்றும் கல்வெட்டுகளாக உள்ளன. மழைக்காலங்களில் சீகிரியாவின் அடிவாரத்தில் இருக்கும் பூங்காக்களுக்கு சென்றால் இன்றும் அங்கிருக்கும் நீரூற்றுகள் தானாகவே தண்ணீர் பீச்சி அடிப்பதை பார்க்கலாம். மின்சாரம் அல்லது மோட்டார் இல்லாத அந்த காலத்தில் புவி ஈர்ப்பு விசையையும் நீர் அழுத்தத்தையும் பயன்படுத்தி இந்த நீரூற்றுகளை உருவாக்கிய தமிழர்களுக்கே உரித்தான அந்த பண்டைய பொறியியல் அறிவு நம்மை வியக்க வைக்கிறது. சீகிரியாவிலிருந்து சற்று தூரம் பயணித்தால் நாம் வந்து சேர்வது தம்புள்ளை பொற்கோவில். இது ஒரு பிரம்மாண்டமான குகை கோவில். 5 பெரிய குகைகளுக்குள் 150க்கும் மேற்பட்ட புத்தர் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஓவியங்கள் இந்த குகையின் கூரைகளில் இன்றும் அச்சிட்டது போல காட்சியளிக்கின்றன. அமைதியும் ஆன்மீகமும் கலந்த ஒரு அற்புதமான சூழல் இது. சீகிரியாவின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து கீழே பார்த்தால் மொத்த இலங்கையும் உங்கள் காலடியில் இருப்பது போல தோன்றும். ஒரு மன்னனின் பயம், கோபம், கலைத்தாகம் இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கிய இந்த அதிசயம் இன்று நம் கண்முன்னே காலத்தின் சாட்சியாக நிற்கிறது. இலங்கையின் இந்த 8வது அதிசயத்தை பற்றிய உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் நாம் இலங்கையின் கலாச்சார தலைநகரமான கண்டி மற்றும் குளிர் பிரதேசமான நுவரெலியாவிற்கு செல்ல போகிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.